இறைவன் திருப்பெயரால் பள்ளிப்படை ஆட்ட மக்கள் நற்பணி சங்கத்தின் சார்பாக அந்த தீயினால் பாதிக்கப்பட்ட சகோதரரை சந்திக்கிறதுக்கு இன்றைக்கி நாங்கள் ஆசைப்பட்டிருந்தோம், விருப்பப்பட்டிருந்தோம். அந்த அடிப்படையில் அவங்கள்ட்ட ஒரு கலந்துரையாடல் பண்ணப்பட்டது. எப்போ வீட்டு வேலை ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கப்பட்டது. நாளைக்கு நாளன்னைக்கு வீட்டு வேலை ஆரம்பிக்கப்படுறதா சொன்னாங்க. நம்ம ஒரு ஒரு வாக்குறுதி அளிச்சிருந்தோம். நீங்கள் எதாவது வீட்டு வேலை செஞ்சீங்கன்னா அதுக்கு நம்ம ஜல்லிகள் இல்லைன்னா ஏதாவது சிமெண்ட்டு மண்ணோ ஏதாவது நம்ம வாங்கி தரோம்னு சொல்லி வாக்குறுதி அளிச்சிருந்தோம். அந்த அடிப்படையில் நம்ம அதை செஞ்சு தரோம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். ஏற்கனவே 15,000 வசூல் பண்ணி அவர்கிட்ட வழங்கப்பட்டிருக்குது. இப்போ சகோதர சகோதரிகள் கொடுத்த பொருட்கள்லாம் அவங்கள்ட்ட கொடுக்கப்பட்டிருக்குது. அதையும் நாங்கள் இங்கே உறுதியளிக்கிறோம். ஓட்டுநர் சேகரண சங்கத்தின் சார்பாக மணல் ஜல்லி கொடுக்கறதுக்கு மாநில பொதுச்செயலர் ரத்னபிறப்பு அவங்க தயாராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் நம்மளும் சேர்ந்து ஒரு சங்கத்தின் மூலமாக உதவி செய்வோம். சகோதரர்களும் அதை தான் விரும்புகிறாங்க. ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் நம்ம உதவி செய்கிறதுக்கு இன்றைக்கி ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டுச்சு. அவங்களும் கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் அவங்களுடைய துயரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க கஷ்டங்களை இறைவனிடத்தில் பிரார்த்தனை செஞ்சோம். நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்க. ஏதோ ஒரு ஒரு குடும்பம் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு இப்போ தான் ஒரு வாடகை வீட்டில் வசிச்சுட்டு வராங்க. சீக்கிரமாக வீடு கட்டி சொந்த இல்லத்துக்கு போகணும்னு சொல்லி எல்லாமே நம்ம எல்லாம் சேர்ந்து இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோம். ஏற்கனவே சமுதாயப்படை தலைவர் தமிழ்முலான் சார் அவங்க நிறையா பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு வீடு கூட அவங்களுக்கு அட்வான்ஸ் இல்லாமல் அவங்க தான் பிடிச்சி கொடுத்தாங்க. அவங்க சொந்தக்காரங்க வீட்டை பிடிச்சி கொடுத்தாங்க. ஏன் இதை நம்ம சொல்கிறோம்னு சொன்னால், ஏதோ நம்மளால் முடிஞ்சதை நம்ம சக்திக்கு உட்பட்டு கண்டிப்பாக செய்வோம். யார் பாதிக்கப்பட்டதாலும் செய்வோம். எனவே அனைவரும் பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த இறைவனிடத்திலே.